வணக்கம். நான் இந்த நியூஸை பார்க்கும்போது மனசுல ஒண்ணுதாங்க தோணுச்சு. எங்கெங்கயோ நம்ம கை வச்சோம், கடைசியில வந்து குழந்தைகளோட சாப்பாடுல கூட கை வச்சுட்டாங்கன்னும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டபாளையம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 44 பிஞ்சு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வாந்தி, அது மட்டும் இல்லாம சிவியரா இன்ஜுரிஸ் ஆயிருக்கு இன்டர்னலி. ஏன்னு பாத்தீங்கன்னா மிட் டே மீல், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல வந்து சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால இந்த ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்புறம் பார்த்தோம்னா அந்த சாப்பாடுல வந்து இறந்து போன ஒரு பல்லி விழுந்திருக்கு. அதை கூட பார்க்காம இவங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அன்னைக்கு வெனஸ்டே பாத்தீங்கன்னா 260 பேர் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுல 42ல இருந்து 44 பேர் வந்து அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா 31 பசங்களும் 13 பெண்களும் வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாம் கதறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிட் டே மீல் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றது தெரிஞ்சாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ராப்பரா ஃபுட் போடுவாங்களான்னு தெரியல. 1960 காமராஜர் வந்துட்டு இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு மிட் டே மீல. அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது அந்த குழந்தைங்களுக்கு சோறு போட்டா அந்த குழந்தைகள் வேலைக்கு போகாம கஷ்டப்படாம நம்ம நாட்டுல குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிகள்ல சேரும் படிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயும் அன்னைக்கு அந்த டைம்ல வந்துட்டு அந்த மிட் டே மீல கொண்டு வந்தவர் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து காமராஜர். அந்த என்ன நோக்கத்துல கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தையும் உடைச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அப்படி அந்த சாப்பாடுல கை வச்சு என்னங்க பண்ண போறீங்க? அது 42 பேர் தான் ஆயிருக்காங்க சொல்றாங்க. பட் கணக்கு காட்டுறத விட 300 பேர் சாப்பிட்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்கன்னு நியூஸ் சொல்லப்படுது. சோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா மிட் டே மீல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் தான் காரணமா இதுக்கு. சோ என்ன பனிஷ்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் FSSAI ஆக்ட் 2006 படி அவங்களுக்கு 6 மாதத்துல இருந்து இன்கேஸ் இன்ஜுரி சீரியஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 7 வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் அபராதமும் விதிக்க முடியும்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 59, 60, 61, 62 ஆஃப் FSSAI ஆக்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BNS ஆக்ட் கீழ செக்ஷன் 271, 274, 125, 106 கீழ இது ஒரு அஃபென்ஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்க முடியும். சரி இது விடுங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன் என்ன படத்தை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பண்ண முடியும், டெர்மினேஷன் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி வச்சு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களும் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். சரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா மக்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு FIR ஃபைல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி கனெக்ட் போர்ட்டல், இந்த FSSAI ஆன்லைன் போர்ட்டல்ல போயிட்டு இந்த ஃபுட் சேஃப்டி கனெக்ட் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்டயோ ரிட்டன் கம்ப்ளைண்டா கொடுங்க. ஆனா இது எல்லாமே வந்து நீங்க ஒரு யோசிக்கணும், இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் யார் தான் அமல்படுத்தணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அமல்படுத்தணும். இது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்கெங்கயோ கை வச்சீங்க, கடைசியில வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த மிட் டே மீல் வந்ததோ அந்த நோக்கத்தையும் நீங்க உடைச்சிட்டீங்களே. இப்ப 4 பின்ன பசங்க எப்படி வருவாங்க? ஒருவேளை சோறு போட்டாலும் பையன் படிப்பா, நாளைக்கு நம்ம சமுதாயத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க தானே இது இருக்கு. இந்த மாதிரி எங்க நடந்ததுன்னா கூடிய விரைவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க.